கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 5வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி. நிச்சயமாகவே நம்முடைய இந்திய தேசம் எப்படி சுதந்திரம் வாங்கினது என்று சொன்னால், அஹிம்சா முறையிலே மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திரத்தை வாங்கினார்கள். அதற்கு முன்பதாக எத்தனையோ பேர் பட்டயங்களை எடுத்து பல யுத்தங்களை செய்து சுதந்திரத்தை வாங்க முற்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இதை அறிந்த மகாத்மா காந்தி அவர் வேத வசனத்தை படித்த ஒரு மனிதர். அதனாலே அவர் அந்த வசனத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தை அவர் படித்தனாலே, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னபடியினாலே, அவர் அஹிம்சா முறையிலே, கத்தியின்றி ரத்தமின்றி அவர் அஹிம்சா முறையிலே போராடியதனாலே இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றது. இன்றைக்கும் கூட அதை தான் வேதம் சாந்த குணம் என்று சொல்லுகிறது. நாமும் கூட அப்படிப்பட்ட சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது நிச்சயமாய் பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம். இந்த சாந்த குணம் எப்படி வரும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் சாந்தத்தை கேட்கும்போது அந்த சாந்த குணத்தை தருவார்கள். அந்த சாந்த குணத்தை தரும்போது இருக்கிற பூமியை சுதந்தரித்துக் கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.